குஜராத்தில் அண்ணன் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் கொண்ட மைத்துனி கற்பை சோதிக்க கொதிக்கும் எண்ணெயில் கை வைக்க கூறி டார்ச்சர் செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. மைத்துனியின் திடுக்கிட வைக்கும் நூதன சோதனையின் பின்னணி என்ன? உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு செய்து நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் ராக்கெட் விட்டு சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஒரு பெண்ணின் கற்பை சோதிக்க செய்யப்பட்ட நூதன சோதனை காண்போரை கதிகலங்கச் செய்துள்ளது. அது என்ன நூதன சோதனை என வியந்து கேட்க தூண்டும் அந்த சம்பவம் குஜராத்தில் நிகழ்ந்துள்ளது. மனைவியின் நடத்தை மீது சந்தேகம் என்றால் நீதிமன்றத்திற்கு செல்லலாம் அல்லது மருத்துவமனைக்கு செல்லலாம். அது என்ன கொதிக்கும் எண்ணெய்க்குள் கைவிடச் சொல்லும் பழக்கம் என்பது புரியாத புதிராகவே உள்ளது. தரதரவென கொதிக்கும் எண்ணெய்க்குள் கையை விட்டு கை வெந்து போனால் அவள் கற்பிழந்தவள், கை வேகவில்லை என்றால் அவள் கற்புடையவள். இப்படி ஒரு நூதன சிந்தனை பாதிக்கப்பட்ட பெண்ணின் மைத்துனிக்குத்தான் தோன்றியுள்ளது. குஜராத் மாநிலம் பிஜப்பூர் பகுதியில் உள்ள கெரிடா என்ற கிராமத்தில் கணவன் மற்றும் 2 குழந்தைகளுடன் பாதிக்கப்பட்ட 28 வயதான அந்த பெண் வசித்து வந்துள்ளார். கணவனை விட கணவனின் சகோதரிக்குத்தான் பெண்ணின் மீது சந்தேகம் தலைவிரித்து ஆனந்த தாண்டவமாடி உள்ளது. அண்ணனின் மனைவி மீது சரமாரியாக குற்றச்சாட்டுக்களை சுமத்திய மைத்துனி அவரது கற்பை பரிசோதிக்க அந்த காவிய திட்டத்தை அரங்கேற்றியுள்ளார். கொதிக்கும் எண்ணெயில் கையை விட்டு உன் கற்பை நிரூபி என கூறவும் மிரண்டு போனார் அந்த பெண். உலகம் முழுவதும் யார் கொதிக்கும் எண்ணெயில் கைவிட்டாலும் கை வெந்துதான் போகும், அதற்கும் கற்புக்கும் என்ன சம்பந்தம் என்று புரியாமல் தவித்திருக்கிறார் அந்த பேதை பெண். தன் கருத்தில் பிடிவாதமாக இருந்த மைத்துனி மேலும் இருவருடன் சேர்ந்து அடுப்பை நோக்கி இழுத்துச் சென்று அந்த பெண்ணின் கைகளை கொதிக்கும் எண்ணெய்க்குள் கட்டாயப்படுத்தி இழுத்து இருக்கிறார்கள். இதனால் அந்த பெண்ணின் கைகள் வெந்து போயின. அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் விரைந்து வீட்டிற்கு சென்று அவரை ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். பெண்ணின் புகாரை எடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். முதல் தகவல் அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் மனுபாய் தாக்கூர், அவருடைய சகோதரி ஜமுனா தாக்கூர் ஆகியோருடன் மேலும் 2 குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். தலைமறைவானவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.